சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வம். புதுச்சேரியில் இன்று 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 5230 பேர் எழுதினர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட 12 மையங்களில் நடந்த நீட் தேர்வை 5230 பேர் எழுதினர். தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை சாதாரண காலணி அணிய வேண்டும், நகைகள் அணிந்து வரக்கூடாது, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்டவைகளை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேட்ஜர் போன்ற பொருட்களை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. அதேபோல் பென்சில் பாக்ஸ், கைப்பை, பெல்ட், தொப்பி ஆகியவற்றை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தேர்வு மையத்திற்கு காலை 11:30 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த தேர்வு நடக்கும் மையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள் வசதிக்காக புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடந்த மாதம் கூண்டு மீன் வளர்ப்பு முறை மற்றும் கடல் பாசி வளர்ப்பு திட்டங்களுக்கான ஆய்வுப் பணியை தொடங்குவதற்கு அதன் ஒப்பந்தம் கவர்னர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடந்த மாதம் கூண்டு மீன் வளர்ப்பு முறை மற்றும் கடல் பாசி வளர்ப்பு திட்டங்களுக்கான ஆய்வுப் பணியை தொடங்குவதற்கு ஒப்பந்தம் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் இடையில் மாண்புமிகு மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் மற்றும் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்தானது. அதன்படி பூர்வாங்க ஆய்வுப் பணிகள் பணித்திட்டு மற்றும் புதுக்குப்பம் பகுதியில் தொடங்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சார்லஸ் ஜீவா மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் ஜான்சன் ஆகியோர் கவர்னரை கவர்னர் மாளிகையில் சந்தித்து விவரித்தனர். கடல் பாசி வளர்ப்பு தொடர்பாக விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு இருப்பதையும் இன்னும் சில வாரங்களில் அதற்கான பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கடல் பாசி வளர்ப்பு 45 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யலாம் என்றும், கூண்டு மீன் வளர்ப்பு என்பது 9 மாத காலத்தில் அறுவடைக்கு தயாராகும் என்றும் விளக்கம் அளித்தனர். அதை கேட்டு அறிந்த கவர்னர், வரும் செப்டம்பர் மாத கால அளவில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வர உள்ளதாகவும், அந்த சமயத்தில் கடல் பாசி அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் அதற்கான பணிகளை துரிதப்படுத்த திட்டமிட்டு செயல்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பாரத பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை ஒட்டி புதுச்சேரி இந்தியன் வங்கியின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட முத்ரா கடன் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். மேலும் புதிய பயனாளிகளுக்கு முத்ரா கடன் வழங்குவதற்கான ஆணைகளை வழங்கினார். கவர்னரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், இந்தியன் வங்கி தலைமை மேலாளர் அன்பு காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகள் முத்ரா வங்கிக் கடன் தங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொண்டு வந்ததாக விவரித்தனர். குறைந்த வட்டியில் தொழில் முன்னேற்ற ஏற்பாடு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கி உதவி வருவதையும் எடுத்து கூறினர். முத்ரா கடன் திட்டத்திற்காக மாண்புமிகு முத்ரா கடன் திட்டத்திற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பயனாளிகளுடன் கலந்துரையாடிய கவர்னர், முத்ரா திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு இதை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். பாரத பிரதமரின் விருப்ப திட்டங்களின் ஒன்றான இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டு இருக்கிறது. நாடு முழுவதும் 52 கோடி பேர் பயனடைந்து இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள், தொழில் முனைவோர், கடைக்காரர்கள், உணவு விடுதி நடத்துபவர்களின் தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் பயனடைந்து இருக்கிறார்கள். இந்த திட்டம் அதன் இலக்கை நோக்கி சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்று கூறி நெகிழ்ச்சியடைந்தார்.
புதிய பேருந்து நிலையத்தில் டெம்போ நிறுத்த உரிய இடம் வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் கோரிமேடு, மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட டெம்போகள் இயங்குகின்றன. இதில் பயணிகளை எடுத்துச் செல்ல ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த தொழிலில் நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் டெம்போ ஓட்டுநர்களுக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த டெம்போ ஓட்டுநர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட போது சரியான முறையில் பதில் அளிக்காமல் அலட்சியமாக கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட டெம்போக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தி டெம்போ நிறுத்துவதற்கு உரிய இடம் வழங்க வேண்டும், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் உள்ளூர் போக்குவரத்து சேவை மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. 0413 2357 புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக ரவுடிகள், குற்றவாளிகள் வீடுகளில் அதிகாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமா சங்கர் கடந்த வாரம் கருவடிக்குப்பம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மேலும் கடந்த ஒரு மாதமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளதால் இதன் எதிரொலியாக கருவடிக்குப்பம், சுவாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரவுடிகள் மற்றும் முன்னாள் ரவுடிகள் மற்றும் குற்றவாளி பட்டியலில் உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 4:30 மணிக்கு கருவடிக்குப்பம் பகுதிக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கண்காணிப்பாளர் ஜிந்தா, ஆய்வாளர்கள் இனியன், வரதராஜன் ஆகியோர் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக வீடுகளில் சோதனையிட்டனர். அவர்களது வீடுகளில் வெடிபொருள், ஆயுதங்கள் போன்றவை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று குறித்து சோதனையிட்டனர். மேலும் ஊருக்குள் நுழையக்கூடாது என மாவட்ட ஆட்சியரால் உத்தரவிடப்பட்ட ரவுடிகளை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது என்று உறவினர்களுக்கு போலீசார் எச்சரித்தனர். அதிகாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை நடைபெற்ற இந்த திடீர் சோதனையால் கருவடிக்குப்பம், சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளில் பரபரப்பாக காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோயில்களுக்கு திரு நிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமை என்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வியின் நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல், தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பால முருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமன தேவ் நட சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கிட சேக்கிடார் தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூட்டத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன், புருஷோத்தமன், பிரகாசம், ஆனந்த பக்தநாபன், பாலபாஸ்கர், தமிழ்ச்செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதிலிருந்து பொதுமக்களை காக்க ரோட்டரி சங்கம் சார்பில் புதுச்சேரி புசி வீதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஜெயபிரகாஷ், ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் பிரபாகர், பொருளாளர் ஜவஹர் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் கொடியேற்றும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தன் சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் 310 ஆண்டுகள் பெருவிழாவின் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் டாக்டர் கே நாராயணசாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கொடியேற்றத்தில் கலந்து கொண்ட சுமார் 1500 பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்பொழுது ஆலயத்தின் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.